ஹாய் வணக்கம் டு இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். மதுவந்தி அருண் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் இந்தியா கிளிட்ஸ் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் திங் he said was சீனு ராமசாமி இஸ் an intelligent director. வெரி குட், பண்ணுங்க. சிவாஜி ராவ் கைக்வாட் கூட நடிக்கணுங்கிற ஆசை என்றைக்கோ எனக்கு நடந்திருக்க வேண்டியது முத்துங்கிற படத்துக்கு என்னை கேட்டார். நான் இந்த நாடகம் நலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் டோட்டலாக எதிர்க்கிறேன். எல்லாரும் என்ன ரோல்ஸ் வேணாலும் நடிக்கலாங்கிற அந்த காலகட்டத்தில் இறங்குறது சந்தோஷமாக இருக்கு. அம்மானா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மான்றது உங்கள் பார்வையில் பொதுவாக கேட்குறேன். ஒரு அம்மாங்கிறவ செல்ஃப்லெஸ். ஏன்னா அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு உயிரை ஃபஸ்ட்டு ஒரு 10 மாதம் கட்டி காத்துட்டு அதை பொறுப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரா. அதுக்கு எவ்வளோ சக்தி வேணுங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். அதனால தான் நான் நிறைய தடவை சொல்லுவேன், விமன் எம்பவர்மெண்ட் வெளிலேருந்து வரவே தேவையில்லை, வி ஆர் ஆல்ரெடி எம்பவர்ட். ஏன்னா இந்த சக்தி வேறு எந்த ஜீவராசிக்கும் கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அம்மானாலே எனக்கு செல்ஃப்லெஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட். நீங்கள் ஒரு பெரிய கலை குடும்பத்துலேருந்து வந்திருந்தாலும் சினிமாவோட நிழலே படாமல் இவ்வளோ நாள் வளர்ந்துட்டீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக தர்மதுரை படத்தில் டெபியூவாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் இவ்வளோ நாள் நடிக்கலை? இவ்வளோ நாள் நடிக்காததுக்கு காரணம்னு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ காட் பிஸி வித் என்னோடய கரியர், ஸ்கூல் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா கம்பெனி. ஸோ சம்ஹவ் அது சினிமாவில் போய் நடிக்கணுங்கிறது அந்த எண்ணம் அப்போ இல்லை. இப்போ என்னென்னா எங்களுடைய லேட்டஸ்ட் ப்ளே பெருமாளே, அது கிட்டத்தட்ட 104 ட்ராமா போட்டுட்டோம், சூப்பர் ஹிட் ட்ராமா அது. அந்த ப்ளேயை பார்க்க வந்த சீனு ராமசாமி சார் நான் நடித்ததை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தர்மதுரையில் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அண்ட் இப்போ தமிழ் சினிமா நல்லா ஒரு மெச்சூர் லெவலில் இருக்குது. அதாவது எல்லாரும் என்ன ரோல்ஸ் வேணாலும் நடிக்கலாம், அபிலிட்டிக்கு ஏற்றாற்போல் நடிக்கலாங்கிற அந்த காலகட்டத்தில் இறங்குறது சந்தோஷமாக இருக்குது. ரஜினி சார் உங்களுடைய ஆர்ட்டை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக இது வரைக்கும் சித்தப்பா இன்னும் ட்ராமா பார்க்கல. பட் ஹீ நோஸ் என்னோடய எல்லா விஷயமும் நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன், சொல்லுவேன். பிகாஸ் ஐம் வெரி க்ளோஸ் டு அங்கே அவர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம், அடிப்படுங்க, கீழே விழுங்க, வலிக்கட்டும், எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுங்கள், டோன்ட் ஸ்டாப் எனி திங், டோன்ட் ரன் அவே ஃப்ரம் எனி திங், செய்யுங்க, நடக்கும். அந்த வார்த்தைகள் கிவ்ஸ் யூ தட் என்கரேஜ்மெண்ட். ஏன்னா அவர் எவ்வளோ பார்த்து வந்திருப்பார். அவர் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ அவர் சொல்லும்போது அதை நம்ம எடுத்துக்கிறது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் படம் நடிச்சிருக்கீங்க, அதுவும் அவர் நடித்து வெளிவந்த ஒரு படத்தோட பேர்லேயே திரும்பி நடிச்சிருக்கீங்க. ஸோ இது அவருக்கு என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் திங் he said was சீனு ராமசாமி இஸ் an intelligent director. வெரி குட், பண்ணுங்க. அவர் அதுக்கு மேலே பேச மாட்டார், உங்களுக்கு தான் தெரியும்ல. ஸோ அது எனக்கு அதுவே போதும். அது எனக்கு திருக்குறள் மாதிரி அந்த 2 வார்த்தை, இன்டெலிஜென்ட் டைரக்டர், வெரி குட், பண்ணுங்க, அவ்வளோதான். தர்மதுரை படத்தில் என்ன ரோலில் பண்ணாங்க? தர்மதுரையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேஷம். விஜய் சேதுபதி சாரோட, ராதிகா மேடம், MS பாஸ்கர் சாரோட, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட காம்பினேஷன். நல்ல ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் நைஸ் ரோல். I cannot be without my mother. whatever it is, ஆரம்பத்தில் எதுவாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன வயசுலேருந்தே. தேங்க்ஸ் லாட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்ஸ் லாட் ஃபார் கிவிங் மீ எவ்ரி திங். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாப்பி மதர்ஸ் டே. தியேட்டரில் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிகாஸ் எல்லாமே ரியலாக பண்ணுறதா இருக்கும். இதில் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு டிஃபராக தெரிஞ்சது ஆக்சுவலாக சீனு சாரோட நடிக்கும்போது என்ன எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சதுன்னா, அவர் எல்லா சீன்ஸுமே ஃபுல்லாக, அதாவது மாஸ்டர் ஷாட் எப்படி எடுக்கிறாரோ அதே மாதிரி தான் மிட்டு க்ளோஸ்அப் எடுக்கும்போது எல்லா டைலாக்ஸையும் ஃபுல்லாக சொல்லணும். இந்த கட் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி சொல்லணுங்கிற அந்த இதுவே கிடையாது. இப்போ தியேட்டரில் எங்களுக்கு மனப்பாடம் பண்ணி ரியலாக அடித்து விட்றதுங்கிறது தான் தியேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அங்கே என்ன நடக்குதோ அதுதான் கட் பண்ணி நம்ம திருப்பி மாற்ற முடியாது. ஸோ இங்கேயும் அவர் ஃபுல்லாக எல்லாமே சீக்வென்சஸாக ஷூட் பண்ணதுனால எனக்கு அது கொஞ்சம் டெஃபினட்டாக ஈஸியாக இருந்தது. பட் டெஃபினெட்லி தியேட்டரில் நம்ம கடைசி ரோலில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கூட கேட்குறதுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி தான் நடிக்கணும். சினிமாவில் அது பண்ண தேவையில்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஃபிலிம் கேங்கோடு நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வண்டர்ஃபுல். ஏன்னா அது ராதிகா ஆண்டிலாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா அப்பாவோடையும் சித்தப்பாவோடையும் அத்தனை சினிமா அவங்க கம்பைனேஷன் நடிச்சிருக்காங்க. MS பாஸ்கர் அங்கிளும் சரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் சேதுபதியை இந்த ஷூட்டிங்கில் தான் மீட் பண்ணேன். பட் he came across as a very very thorough gentleman. அண்ட் மொத்த யூனிட்டுமே எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு அன்பை என்னை பார்த்துக்கிட்டு. ஏன்னா
நான் வந்த குடும்பத்தோட அதாவது என்னை விட அது என் குடும்பத்துக்கு கிடைச்ச அந்த மரியாதைன்னு தான் நான் சொல்லணும். அது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க என் குடும்பத்தில் இருக்கிற ஒத்தொத்தரும். அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ், கேர், அஃபெக்ஷன் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அது புதுசாக ஒரு யூனிட்டில் போகிறோம், ஷூட்டிங்கில் நடிக்கிறோம், ஐயோ நம்ம புதுசு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை. என்னமோ இத்தனை வருஷம் பழகினேன். என்ன அப்பாவும் சித்தப்பாவும் ஷூட்டிங் பண்ணும்போது கேமராக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு பார்த்து பழக்கம், இப்போ முன்னாடி போய் நடித்தது தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தானே தவிர்த்து எனக்கு பெருசாக ஒன்றும் ரொம்ப டோட்டலி நியூவாக தெரியல. ரஜினி சார் கூட நடிக்கிற ஆசை இருக்கா? யாருக்கு இல்லை? இந்த உலகத்தில் பிறந்து நடிப்புன்னு இறங்கிட்டா அந்த காலகட்டங்களில் ஒன்று சிவாஜி சார் கூட நடிக்கணும், இந்த காலகட்டங்களில் இவர் கூட சிவாஜி ராவ் கைக்வாட் கூட நடிக்கணுங்கிற ஆசை. அது என்றைக்கோ எனக்கு நடந்திருக்க வேண்டியது முத்துங்கிற படத்துக்கு என்னை கேட்டார். அப்போ நான் முடியாதுன்ட்டேன். ஆமாம், நான் முடியாதுன்னா ஃபேமிலியில் முடியாதுன்ட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஹேராமுக்கு கமல் அங்கிள் கேட்டாங்க, அதுவும் ஃபேமிலியில் முடியாதுன்ட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ரஜினி சித்தப்பா கூடயும் கமல் அங்கிள் கூடயும் ஒரு நல்ல ரோல் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு நான் நம்ம நிற்பேன், நோ டவுட். உலகத்தில் இருக்க அனைத்து அம்மாமார்களுக்கும் என்னுடைய அன்பான ஹாப்பி மதர்ஸ் டே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா எல்லாருக்கும், எனக்கு சோறு போட்ட அத்தனை அம்மாமார்களுக்கும் என்னுடைய அன்பான ஹாப்பி மதர்ஸ் டே. உங்களுக்கு இவ்வளோ நாளாக சினிமா மேலே ஒரு ஈர்ப்பே வரல, பட் ஆனால் நாடகங்கள் மேலே அதிக ஈர்ப்புன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம் எங்கள் அப்பா வைஜி மகேந்திரா தான். அவருக்கு அந்த நாடகம், மேடை நாடகம் மேலே இருக்கிற அந்த பைத்தியம், அந்த பற்று. 6 மணி ஆனால் ஷூட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிவிட்டு ட்ராமா. அந்த டைமில் அவர் ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கமல் சார் கூட நடிச்சிட்டு இருந்த டைமில் அவர் அதை மேடை நாடகத்தை விடாமல் செஞ்சதை பார்த்து தான் அந்த சரி இது இந்த கலை மேலே ஒரு மனுஷன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு, இப்போ இந்த கலைக்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு இறங்கினது தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த ருசி கண்ட பூனை பாலை விடாதுன்னு சொல்கிற மாதிரி அது அந்த விஷம் உள்ளே ஏறிடுச்சு. இப்போ அவரே சொன்னாலும் என்னால் நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. அண்ட் கண்டிப்பாக மேடை நாடகத்தில் கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சந்தோஷம், ஏன்னா இட்ஸ் லைவ். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா கட் பண்ணி நான் எடுக்கலாம், அங்கே அது பண்ண முடியாது. என்ன அந்த செகண்ட் சொல்கிறேனோ அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதுக்கு ஆடியன்ஸ் கொடுக்குற ரியாக்ஷனும் உண்மை. ஸோ அந்த உண்மையை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, வேறு எந்த மீடியம்லேயும் அந்த உண்மையை நம்ம அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல், அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. தேட்டராட்டில் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கீங்க, இதில் அப்பா அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு? அம்மா நீங்கள் 200 ஸ்டேஜ்னு சொன்னீங்கல்ல, அந்த 200 நாடகத்தில் வெளிநாடு வெளியூர் தவிர்த்து சென்னையில் எங்கே ட்ராமா நடந்தாலும் அம்மா இருப்பாங்க. அண்ட் சிட்டியில் இருக்கிற எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் இருக்கிற பிக் ஆர்டிஸ்ட்ஸ், லெஜெண்ட்ஸ், ஐக்கன்ஸ் அத்தனை பேரும் எங்கள் ட்ராமா பார்த்துருக்காங்க, ஒருத்தர் விடாமல். ஸோ அது வரவேற்கிறது அம்மா தான். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இல்லையா, ஒரு யங் டீம், எங்களை மாதிரி வளர்கிற ஒரு டீமுக்கு பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி உட்காந்து அந்த ட்ராமா பார்க்கும்போது கிடைக்கிற இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லையா. அது அப்பா சைலண்ட் சப்போர்ட்டர். அண்ட் அப்பாவோட என்னென்னா ஹெல்த்தி காம்படிட்டர். ஐ கம்பீட் வித் மை ஃபாதர். ஏன்னா அவரும் போட்டுட்ருக்காரு மேடை நாடகம், நானும் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என் பெஞ்ச் மார்க் அங்கே. ஸோ ஐ கம்பீட் வித் ஹிம். ஸோ அது ஒரு எத்தனை பேருக்கு அந்த குடும்பம் கிடைக்கும், டு கம்பீட் வித் யுவர் ஓன் ஃபாதர் அண்ட் கீப் அட் இட். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும்ல, நல்லா பண்ணணும், நெக்ஸ்ட் போகணுங்கிற ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா. அது எனக்கு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்துல் கலாம் சார் நீங்கள் மீட் பண்ணீங்க, அந்த மோமெண்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. ஏன்னா ராஷ்டிரபதி பவனில் போயிட்டு ஃபஸ்ட்டு லைஃப் சைஸாக ஒரு வள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்ததே பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் பேசுகிற ஒரு பிரசிடெண்ட், சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஜனாதிபதியோடு பேசுகிறோங்கிற ஃபீலிங்கே இல்லை. நாங்கள் இன்னொரு குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிடுங்கிறாரு, சமோசா போதுமான்னு கேட்குறாரு. இந்த அளவுக்கு ஒரு சராசரி மனிதராக நம்மளோட பழகிறாரு. எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. அண்ட் அவருக்கு நான் ராஷ்டிரபதி பவனில் பர்ஃபார்ம் பண்ணேன், டான்ஸ் பண்ணேன். அப்போ அதாவது அவர் ஏடிசிக்கு ஹிந்திக்காரரு, இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன நடந்துகிட்ருக்கு மேடலன்ட்டு. ஸோ எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெலவெலத்து போயிட்டேன், புல்லரிச்சிருச்சு. இப்போ சொல்லும்போது கூட புல்லரிக்கிறதுனா அவ்வளோ பெருமையாக இருந்தது. நம்ம மொழி சார்ந்த, நம்ம கலாச்சாரத்தையும் இனத்தையும் சார்ந்தவர் அங்கே உக்காந்துக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு பர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்களுக்கு நம்மள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்கங்கும்போது அந்த கிராஸ் கல்ச்சரல் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம கண்ட்ரியில் இன்னும் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே என்னோட அன்னையத்தின வாழ்த்துக்கள். நம்ம தமிழ்நாட்டில் மேடை நாடகங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா வந்துட்டுருக்குமா. அதாவது இது ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று,
அதாவது மேடை நாடகம் நலிஞ்சு போச்சு, நாடகத்துக்கு அப்படி எதிர்காலமே இல்லைன்னா நான் எப்படி 104 ட்ராமா போட முடியும் ஒரு வருஷத்தில்? மேடை நாடகம் நலிஞ்சு போயிடுச்சு, நாடகத்துக்கு ஃப்யூச்சரே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? நாங்கள் நாடக நடிகர்கள் இப்போ வாரம் சனி ஞாயிறானா we are fully busy. அண்ட் எங்கள் டீம் வந்து கம்ப்ளீட்லி யங்ஸ்டர்ஸ். எங்கள் டீம் இஸ் a young டீம். எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்குறவங்க. எக்ஸப்டிங் என்னோடய டைரக்டர் சுரேஷ்வர் வந்து இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஆக்டர். மற்றபடி நானே ப்ரொஃபஷ்னலாக ஆக்டர் கிடையாது, என் ப்ரொஃபஷன் ஸ்கூல். இந்த அளவுக்கு நாங்கள் பிஸியாக இருந்திருக்கோம். அப்படிங்கிற போது நாடகம் நலிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ கரெக்டான விஷயத்தை கரெக்டான வே, டேக் இட் டு த ரைட் பீப்புள். கொஞ்சம் மார்க்கெட் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், செல் பண்ண தெரியணும். பண்ணோன்னா நிறைய பேர், ஏன்னா இப்போ எங்கள் நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து நிறைய, நாங்கள் ஸ்கூல்ஸில் வி பர்ஃபார்ம். ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு டேக் ஆர் பிளேஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். பிகாஸ் அடுத்த தலைமுறைக்கு இந்த லைவ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ நாடகம் நலிஞ்சிருச்சு, நாடகம் கெட்டு போச்சு, நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படி தான். இந்த காலகட்டங்களில் யூடியூபு சினிமாவே நம்ம ஃபோனில் பார்க்குறோம் டவுன்லோட் பண்ணி. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு லைவ் ஆர்ட் ஃபார்மை நம்ம பண்ணுறோங்கிற போது அதுக்குண்டான க்யூரியாசிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கரெக்டாக டெவலப் பண்ணோன்னா கும்பல் வரும். அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த நாடகம் நலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் டோட்டலாக எதிர்க்கிறேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா மியூசிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் இஸ் வெரி பெஸ்ட். அண்ட் அனிருத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தே வளர்ந்துருக்கீங்க. என் கசின் பிரதர், ஸோ எங்கள் மாமா பையன். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். நான் பார்த்து வளர்ந்தேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன்னா அது ரொம்ப என்னை விட ரொம்ப சின்ன பையன், என் ஜென்ரேஷன் கிடையாது. பட் ஒன்று அவன்கிட்ட என்னென்னா, இஸ் அ வெரி லவ்விங் ஃபெலோ. அவனுக்கும் இந்த தலகனம் கிடையாது. இவ்வளோ ஒரு சக்ஸஸ், அதுவும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒருத்தருக்கு கிடைக்கும்போது அது ஏறிக்கும், மண்டைக்கு ஏறிக்கும். அது சுத்தமாக இல்லாமல் அவன் எப்படி சின்ன வயசில் இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கான். ஒன் திங் அபவுட் ஹிம் இஸ் அவனோட சென்ஸ் ஆஃப் காமெடி ஃபர்ஸ்ட் கிளாஸாக. அதாவது கிண்டல் அடித்தானா ரொம்ப நல்லா கிண்டல் அடிப்பான், காமெடி நல்லா பண்ணுவான், ஆக்சுவலாக நல்லா நடிப்பான். பட் அது இன்னும் அவன் வெளியே கொண்டு வரல, ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் அண்ட் இது ஒண்டர்ஃபுல் கிட். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கிரேட் கை. அது அனிருத்தாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் அன் எல்டர் சிஸ்டர் பெருமையாக இருக்கும். இந்தியா கிளிட்ஸில் இருக்கிற எல்லா ஒண்டர்ஃபுல் மதர்ஸுக்கும், ஏன்னா மதருங்கிற ஸ்தானமே வந்து கிடைக்கிறது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் நம்ம லைஃப்பில். அண்ட் ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வந்தது, என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ விஷயங்களை செஞ்சு பெருமைப்பட்டிருக்கேன், பட் ஒரு அம்மாவானது தான் எனக்கு மேக்ஸிமம் பெருமையை கொடுத்துருக்குங்க. ஐ திங்க் எல்லா அம்மாக்களும், நான் உட்பட அப்படி தான் நினைப்போம். ஸோ be proud that you're a mother. Be strong. Be as selfless to your children as you always are. எல்லா தாய்களுக்கும் என்னுடைய pranams and happy Mother's Day to all of you.